நியாயப்படி பார்த்தால் இந்த ஆன்மீக மன்றத்தின் நடுவராக இருப்பவர் சொத்தை வித்தாவது ஆளுக்கு 10 பவுனில் மோதிரத்தைத்தான் போட்டிருக்க வேண்டும். காரணம், அவ்வளவு ஆற்றொழுக்காக பேசிய இவர்களுக்கு என் முத்தத்தை மட்டுமே என் தங்கைக்கும் என் தம்பிக்கும் மோதிரமாக்கி போடுகின்றேன். இப்படி ஒரு தமிழில் ஆற்றொழுக்காக, அடர்த்தியாக, நாகரிகமாக, மேன்மையாக நம்முடைய உள்ளமெல்லாம் அவர்கள் பக்கமே சாயக்கூடிய வகையில் பேச முடியும் என்பதை பார்த்தே மேடைகள் பல நாட்கள் ஆகிவிட்டது. ராமநாமத்தினுடைய பெருமையை, ராமாயணத்தினுடைய சிறப்பை, கம்பநாட்டாழ்வார் ராமனுடைய பெருமையைத்தான் பேசினார் என்று நாம் பார்த்தால் 10,000 பாட்டில் பல ஷாட் வச்சு ராமனுடைய பெருமை பேசப்பட்ட இடத்தில் ராமனை காட்டிலும் ஒரே பாட்டில் ஒரே ஷாட்டில் பேசப்பட்ட ஒரு மனிதன் தான் அடியாராக நான் கருதுகின்ற குகன். சூரியகுலத்தில் பிறந்த ராமனுக்கு போய் தேனையும் மீனையும் கொடுக்கிறான், ஷாட்டு அவன் அக்செப்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டான். அதுக்கு நம்முடைய உரையாசிரியர்கள் இன்று வரை விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேன் என்பது மலையின் உச்சியில் கிடைக்கும், மீன் என்பது கடலினுடைய ஆழத்தில் கிடைக்கும். அதுபோல ராமன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உயரமானது, ஆழமானது என்பதை ஒரே ஷாட்ல காமிச்சு, அந்த ஷாட்ல ராமனே இருந்தா கூட எல்லாரும் குகன் பக்கமே திரும்புற மாதிரி காமிச்சதுனால நான் தொண்டர்தான் என்று சொல்லிவிட முடியுமா?